மகாமந்திர சொல்லலாம். அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து எல்லாம் வல்லான் தனையே ஏத்து திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க சிவானுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே ஒளி சிறந்த திருவிளக்கே ஒரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது எல்லாம் விளங்க ஒரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது எல்லாம் விளங்க அருள் உதவும் பெருந்தாயாம் மறுவிளங்கு குடல்வள்ளி மகிழ்ந்து ஒருவாள் விளங்க வயங்கு மணி பொது விளங்க வளர்ந்த சிவக்குழுந்தே வளர்ந்த சிவக்குழுந்தே உன்னை மறந்திடுவேனோ மறப்பறியேன் மறந்தாள் மறப்பறியேன் மறந்தாள் உயிர் விடுவேன் மறந்தாள் உயிர் விடுவேன் கணந்தறியேன் நின்னானை இது நீ என்னை மறந்திடுவாயோ நீ என்னை மறந்திடுவாயோ மறந்திடுவாயெனில் யான் என்ன செய்வேன் எங்குருவேன் எவர் குறைப்பேன் எந்தாய் நீ அன்னையினும் தயவுடையாய் நீ மறந்தாயினும் அகிலமெல்லாம் அளித்திடும் நின் அருள் மறவாது என்பேன். இன்னும் மிக கழித்திங்கே இருக்கின்றேன் மறவேன்
இது தருணம் அருட்ஜோதி விரைந்து எங்களுக்கு எல்லாம் அருளே. எண்ணியனான் எண்ணியவார் எமக்கருளும் தெய்வம் எங்கே மெய் அன்பருளர் அங்கே நலம் தர எழுந்து இருந்து அருளும் வன்மைப்பதம் என்று பெருமான் கூறுவார்களே, அதுபோன்று இந்த நல்ல பொழுதில் அற்புதமான இந்த அழகான மேடையில் ஒரு அற்புதமான தமிழ் முழக்கத்தை பறைசாற்றுவதற்காக நம்மிடையே வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு எழுச்சி கவிஞர், தமிழ் அருவி, வள்ளல் பெருமான் வாய்மொழிகளை நமக்கு அற்புதமாக வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய இந்த நம்முடைய அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கங்கை மணிமாறன் ஐயா அவர்கள் உங்களிடையே ஒரு அற்புதமான ஒரு சன்மார்க்க சொற்பொழிவை ஆற்ற இருக்கிறார்கள். அவர்தம் புகழ் தமிழகம் எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அன்னார் அவர்களுடைய உரையை நீங்கள் கேட்டு எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய பேராற்றலும் பெரும் கருணையும் பெற பிரார்த்தனை செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தலையை ஏற்று. நம்மிடையே வருகை தந்திருக்கக்கூடிய எழுச்சி கவிஞர் கங்கை மணிமாறன் ஐயா அவர்களுக்கு இந்த மேட்டுக்குப்பம் பகுதியை சார்பாக நம்முடைய ஞானதுரை ஆசிரியர் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார்கள். எல்லாரும் மகாமந்திர சொல்லலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். வணக்கத்திற்குரிய அற்புதமான சிந்தையெல்லாம் தித்திக்கும் சித்தி வளாக திருமாளிகையின் வளாகத்தில் உள்ளமெல்லாம் பூரிக்க அகமெல்லாம் ஆனந்த தேன் சொரிய நெஞ்சமெல்லாம் நிக்குறுக கூடி அமர்ந்திருக்கிற வள்ளல் பெருமானுடைய திருவடிகளே சரணம் என்று தொழுவதே யாம் பெற்ற பேறு, வாழ்வின் புண்ணியம், பிறவி பயன் என்றெல்லாம் நெஞ்சத்திலே கொண்டு கூடியிருக்கிற சன்மார்க்க சான்றோர்களே, இந்த அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு செய்து கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் நாகையிலே நடந்த நம் சாலை சம்பந்திகளுடைய திருவிழா, சாலையும் சபையும் துவக்க விழா, ஐயா சைவமணி சவுந்தரராஜன் என்னும் அருட்பாவிலை தோய்ந்த ஒரு மிகச்சிறந்த வாழ்கின்ற சித்த புருஷருடைய விழாவில் பங்கேற்று நான் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது என்னை இங்கே வர வேண்டும் என்று அழைத்த அன்னதான செம்மல் ஐயா நந்தி சரவணன் அவர்களே, இந்த நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கிற
இந்த மேட்டுக்குப்பம் பகுதியினுடைய சன்மார்க்க புலவர் வணக்கத்திற்குரிய ஐயா ஞானதுரை அவர்களே, வணக்கத்திற்குரிய ஐயா ஜோதி ராமலிங்கனார் அவர்களே, சென்னை பல்லாவரத்தில் வள்ளல் பெருமான் எல்லா வரத்தையும் இவருக்கு தந்துவிட்டாரோ என்னும்படியாக பல்லாவரம் திருநகரில் ஓவியத்தாலும் எண்ணத்தாலும் கருத்தாலும் சிந்தனையாலும் சன்மார்க்கம் பரப்பிக் கொண்டிருக்கிற மகாதேவன் அவர்களே, வந்து முன்னால் குழுமி இருக்கிற பெருமக்களே, சான்றோர்களே, வடக்காலத்தூர் சாகா கல்விக்கூடத்திலிருந்து வருகை தந்திருக்கிற தம்பி முகில் அவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நள்ளிரவு நெருங்குகிற நேரத்தில் இதை நள்ளிரவாக மாற்றுகிற வாய்ப்பிற்காக நன்றியும் வணக்கமும் கூறிக்கொள்கிறேன். வான்மழை பெய்க, வான்மழை வழாது பெய்க, மலி வளம் சுரக்க என்று மணிவாசக பெருந்தகை பேசுவதைப் போலே வான்மழை வந்து கொஞ்சம் மண்ணை ஈரப்படுத்தி இருப்பதனாலே ஆங்காங்கு நின்று கொண்டிருக்கிற பெருமக்கள் அமர்வதற்கு இயலாமல் இருக்கின்ற சூழ்நிலையிலும் சித்தி வளாகம் என்பதனால் இந்த ஈரத்தில் அமர்ந்தால் பெருமான் நடந்த அந்த ஈரம் நம்முடைய நெஞ்சத்திற்கு போகாதா என்ற எண்ணத்திலேயே அத்தனை பேரும் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். இந்த வடலூர் பெருவெள்ளி, நான் ஒரு கவியரங்கத்திலே வள்ளல் பெருமானை பற்றி சொல்லுகிற பொழுது நான் சொன்னேன், கடலூர் மாவட்டத்தில் திடலூராக இருந்த வடலூரை கடலூர் மாவட்டத்தில் பெரும் திடலூராக இருந்த வடலூரை அன்னம் இடலூராக மாற்றியவர் எம்பெருமான் ராமலிங்க பெருமான், ராமலிங்க சுவாமிகள் வள்ளல் பெருமான். வடலூர் அன்னம் இடலூராக மாறியது. பசி என்னும் இடையூறு பறந்தது. இங்கே தர்மசாலை பிறந்தது. தமிழ்நாடு எங்கனும் சன்மார்க்கம் சிறந்தது என்று சொல்லும்படியாக வாழ்ந்த பெருமான் தன்னுடைய திருப்பாதங்கள் தோய நடந்த திருமண் இது. இங்கே வந்து இந்த தெய்வ திருமாளிகையிலே நாம் கொஞ்சம் திருநீற்றை எடுத்து நெற்றியில் பூச வேண்டிய அவசியம் கிடையாது. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, செந்தூர் வாயு உமை பங்கன் திரு ஆலகாயான் திருநீரே என்று திருநீற்றுப்பதிகம் பாடினார்கள் முன்னோர்கள். அந்த திருநீற்றை பூச வேண்டிய வேலை நமக்கெல்லாம் வாய்க்கவில்லை. காரணம், இந்த இடத்திலே நடந்து போகிற பொழுது எங்கெல்லாம் புழுதி மண் இருக்கிறதோ அதை எடுத்து நெற்றியில் எழுதினாலே அது திருநீரு, அது வள்ளல் பெருமான் நடந்த அந்த மண்ணினுடைய சாரம் என்பதை மனத்திலே இருத்தி கொண்டாலே இங்க நிற்கிற பொழுதே உடல் சிலிர்க்கும். நிற்கிற பொழுது உடல் சிலிர்க்கும், நடக்கிற பொழுது நம்முடைய இதயமெல்லாம் அந்த மிகப்பெரிய அருட்பெரும் ஜோதி மந்திரம் மணக்கும். எத்தனை லட்சம் பேர்கள், எத்தனை லட்சம் பேர்கள் இந்த பெருவெளியிலே தவழ்ந்து வள்ளல் பெருமானுடைய அந்த அழியாத அந்த திரு உடம்பு இங்கே சித்தி பெற்றார், முத்தி பெற்றார், அழியாத பெருநிலை பெற்றார், மரணமில்லா பெருவாழ்வு பெற்றார். எந்த ஞானிக்கும் எந்த சித்தருக்கும் சித்தபுருஷனுக்கும் கிடைக்காத மிகப்பெரிய நிலையை பெற்றாரே, அந்த பெருமையை மனத்திலே சுமந்து கொண்டு இங்கே இருக்கிற பெருமக்களை தரிசிப்பதிலே நான் பெருமை அடைகிறேன். காரணம், ஜீவகாருண்யம், சன்மார்க்கம் இவற்றை மனத்திலே கொண்டவர்கள் எல்லோரும் கடவுள்களே என்பார் வள்ளல் பெருமான். அப்படி பார்த்தா எதிரே இருப்பவர்கள் அனைவரும் கடவுள்களே. ஆகவே கடவுள்களே உங்களை நான் வணங்குகிறேன். இந்த மாதிரி இடத்திற்கு தான் பெயர் திருக்கூட்டம்னு பேர். வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் யாரும் ஒருவனன்றோ என்று பேசினாரே வள்ளல் பெருமான், அந்த திருக்கூட்டம் இதுதான். ஐயா வணக்கம்.
திருக்கூட்டத்திற்கும் தெருக்கூட்டத்திற்கும் வேறுபாடு உண்டு. தெருக்கூட்டம் என்பது கூடி கலைவது, திருக்கூட்டம் என்பது கூடி சிந்திப்பது. இது கூடி சிந்திக்கிற கூட்டம். அதை சந்திக்கிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். ஒரு பணக்காரனோடு ஒருவன் பழகினால் அவன் பணக்காரனாக முடியாது. ஒரு பணக்காரனோடு ஒரு பணக்காரன் பழகினால் அவன் பணக்காரனாக முடியாது. ஆனால் ஒரு அறிவாளியோடு ஒரு அறிவாளி பழகினால், ஒரு மனிதன் பழகினால் அவன் அறிவாளியாக மாற முடியும். அதே போலத்தான் இந்த மாதிரி இடங்களிலே, சத்சங்கங்களிலே வருகிற பொழுது அதில் ஈடுபாடு இல்லாதவர்கள் கூட அந்த ஈடுபாட்டை பெற முடியும், அருளை பெற முடியும். அதனால்தான் இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாரும் வர வேண்டும் என்பார்கள். சத்சங்கத்துக்கு போய் உட்கார்ந்து 4 வார்த்தைகள் பேசுவது, 4 வார்த்தைகள் காதார செவியார கேட்பது. இப்படி சொன்னா புரியும் உங்களுக்கு. ஒரு தண்ணீர் நிலை இருக்கிறது, தண்ணீர் பரப்பு. அந்த தண்ணீர்ல ஒரு கல்லை எடுத்து போட்டால் அந்த கல் என்ன பண்ண, நங்குன்னு தண்ணிக்குள்ள கீழே மூழ்கி போயிடும், தண்ணிக்குள்ள போயிடும். கல்லை தூக்கி தண்ணீரிலே போட்டால் அந்த தண்ணீர் கீழே போய்விடும், அந்த கல்லு கீழே போயிடும். இந்த கல்லு கீழே போகாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஒண்ணும் இல்ல, கல்லை போட்டால் மூழ்குகிறது. ஒரு சின்ன பலகை, அந்த பலகையை தூக்கி தண்ணீர போடுங்க, அந்த பலகை தண்ணீரிலே மிதக்கும். ஆனா இந்த கல்லு மூழ்கி போகும். இப்ப இந்த கல்லு மூழ்காமல் இருக்கணும்னா இந்த கல்லை தூக்கி, சின்ன கல்லை தூக்கி அந்த பலகையின் மேல் வையுங்கள். இந்த கல்லு மூழ்கி போகிற கல் மூழ்கி போகாத அந்த பலகையின் மேல் வைக்கப்பட்டவுடன் அந்த கல்லும் அந்த பலகையோடு சேர்ந்து மிதக்கும். அந்த கல்லு மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற அல்பாத்மாக்கள், ஜீவாத்மாக்கள். அந்த பலகை மாதிரி தான் சத்சங்கத்திலே இருக்கிற சன்மார்க்கிகள், ஞானிகள். அவர்களை சேர்ந்து நாம் இருந்தா, பக்கத்திலே இருந்தாலே பலகையின் துணை கொண்டு அந்த கல் எப்படி மிதக்குமோ அதை போல சன்மார்க்கிகளோடு பழகினாலே அந்த சன்மார்க்கத்தினுடைய விளைவை அந்த உணர்வு இல்லாதவன் கூட அனுபவிக்க முடியும் என்பதனால்தான் இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாரும் வர வேண்டும் என்று சொல்வது. எல்லாருக்கும் அந்த உணர்வு வள்ளல் பெருமான் சொல்வதை போல உணர்வு வந்துருமா? நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்று எழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வளைந்து வளைந்து ஏற்றுதும் மம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்தன நாம் கண்டீர் புனைந்துரை என் பெய்புகளில் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே தமிழை அள்ளி கொட்டினாரே அந்த வள்ளல் பெருமான் அந்த நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து கண்ணீரால் நனைந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை எல்லாருக்கும் வாய்க்குமா? உணரணும், நெகிழணும், அன்பால் நிறையணும், கண்ணீர் விட்டு ஆடணும். கண்ணீர் வடிக்கிற பொழுதுதான் அனுபவம் உண்டாகும். சில பேர் வள்ளல் பெருமானை பற்றி பேசுகிற பொழுது செஞ்சியிலிருந்து இங்க ஐயாலாம் வந்திருக்கிறார். பல இடங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன். வள்ளல் பெருமானை உருக்கமாக நாம் பேசுகிற பொழுது அந்த ஆன்ம உருக்கத்தில் அவர் கண்ணிலிருந்து தண்ணீர் பல 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 கொட்டும். அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவனை அனுபவிக்கிறார்கள், அருள் அனுபவம் பெறுகிறார்கள். அந்த அனுபவத்தை பெற வேண்டும். வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யத்தை பற்றி, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிற பொழுது ஜீவகாருண்யம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதனுடைய தன்மை என்ன தெரியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொன்னார். 2 சாதுக்கள், ஒருத்தர் மூத்தவர், ஒருத்தர் இளையவர். முன்னாடி இளையவர் போகிறார், இளைய சாமியார் முன்னாடி போயிட்டு இருக்கார். இளைய சாது, சாது சாமியார்னு சொல்லப்படாது, சாமியார் வேற சாது வேற. முன்னாடி ஒரு சாது போகிறார், பின்னாடி ஒரு சாது. இளையவர் முன்னால் போய் கொண்டிருக்கிறவர் கொஞ்ச தூரம் நடந்து பேசிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு பின்னாடி வந்தார் பாருங்க அந்த வயசான சாது, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். இது வள்ளல் பெருமான் சொன்ன திருக்கதை. மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தோடனே முன்னாடி போனார் பாருங்க இளையவர். திரும்பி பார்த்து ஐயா அவர் தண்ணி தெளிச்சு என்ன மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, நீ நடந்து போய்கொண்டே இருக்கிற பொழுது கீழே ஒரு மண் கட்டி கிடந்தது. அந்த மண் கட்டியிலே உன் காலை வைத்து நீ மிதித்து விட்டாய்.
அந்த காலை வைத்து மண் கட்டியிலே நீ உடைத்து மிதித்த பொழுது என் மனம் படாத பாடுபட்டது. ஐயோ, இந்த சிறு மண் கட்டியை உடம்பாக கொண்டு கூடாக கொண்டு எத்தனை சின்ன சின்ன ஜீவராசிகள் உள்ளே வசித்ததோ அவைகளெல்லாம் கால்பட்டு நசுங்கி இப்பொழுது இறந்ததோன்னு நினைச்சு பார்த்தேன். என் மனசு தாங்கல, மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு இருந்தேன். சொல்லிட்டு வள்ளல் பெருமான் சொன்னார், ஒரு மண் கட்டியை நீ வெறும் மண் கட்டியாய்த்தான் பார்த்தார் முன்னாடி போனவர். ஆனால் அந்த மண் கட்டிக்குள்ளே எத்தனை ஜீவ உயிர்கள் இருக்குமோ, எத்தனை சின்ன சின்ன பாக்டீரியாக்கள் இருக்குமோன்னு நினைச்சு பார்த்து அந்த உயிர்களுக்காக வருத்தப்பட்டார் பாரு பின்னாடி வந்த அந்த முதியவர். அதுதான் ஜீவகாருண்யம் என்பது என்று வள்ளல் பெருமான் சொன்னார். இது வெறும் ஆன்மீகம் இல்ல, அறிவியல். இன்றைக்கு அறிவியல் சொல்கிறது, ஒரு மில்லி கிராம் மண்ணு, ஒரு மில்லி கிராம் மண்ணுல 10,000 மேற்பட்ட பாக்டீரியாக்கள் இருக்கின்றன. ஒரு மில்லி கிராம் மண்ணுல 10,000 மேற்பட்ட பாக்டீரியாக்கள் இருக்கின்றன. ஒரு ஏக்கர் மண்ணுல 10 லட்சத்திற்கு மேற்பட்ட எத்தனையோ சிற்றுயிர்கள் வாழ்கின்றன. இதை விஞ்ஞானம் சொல்கிறது. நாம் எல்லாம் வெறும் மண் கட்டியாய் பார்க்கிற விஷயத்தை, அது மண் கட்டி அல்ல, அதன் உள்ளே உயிர்கள் வசிக்கின்றன. அந்த மண் கட்டி உயிர்களின் வீடு, உயிர்களின் கூடு, அதன் உள்ளே உயிரல்லவா இருக்கிறது நினைச்சு பார்க்கிற அந்த நேயம் இருக்கு பாருங்க, அந்த ஆன்ம நேயத்தினுடைய உச்சம் தான் ஜீவகாருண்யம் என்பதை வள்ளல் பெருமான் எடுத்து காட்டினார். தாராளமா கை தட்டலாம். யோசனை பண்ணி 2 தாய்மார்கள் மட்டுமே தட்டினா இப்படி தட்டினா கொஞ்சம் இந்த குழுவில் இந்த மழையில கொஞ்சம் சூடு ஏறுமா ஏறாதா? பொதுவாகவே நான் சொல்வது, சன்மார்க்க மேடைகளில் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அப்படியே தான் உட்கார்ந்திருக்கணும். ஆடாதீர், சற்றும் அசையாதீர், வேறொன்றை நாடாதீர். எம்பெருமான் சொல்லியிருக்காரு, அசையப்படாதா. அப்படியே கேட்கணுமே தவிர, உள் வாங்கணுமே தவிர, நீங்க இப்படியே உட்கார்ந்துருந்தீங்கன்னா நானும் அப்படியே தான் உட்கார்ந்துருப்பேன். போய் சேர்ந்துச்சா சேரலையா தெரியணுமா இல்லையா? வள்ளல் பெருமான் எவ்வளவு இங்க ஐயா பேசினார். வள்ளல் பெருமானுடைய பெருமைகள்ல சிலவற்றை வரலாற்று சிறப்பு மிக்க சில விஷயங்கள்லாம் சொன்னார். நான் சொல்லுவது வழக்கம். நான் முதல்ல கனியிட ஏறிய சுலை என்னும் தமிழை சொல்லி தமிழ் என் உயிர் என்பேன் கண்டீர்னு நான் சொன்னேன். நான் தமிழ் புலவன், தமிழ் படித்தவன், தமிழை என் உயிராக கருதுபவன். தமிழில் இருக்கிற எத்தனையோ புலவர்கள், எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ வள்ளலாரை போன்ற சித்த புருஷர்கள் வாழ்ந்தார்கள். தாயுமானவரிலிருந்து பட்டினத்தார் இருந்து எத்தனையோ பேர் வாழ்ந்தார்கள். எவருக்கும் இல்லாத அந்த அற்புதமான தமிழ் உணர்வு, மொழி உணர்வு, தமிழை போற்றுகின்ற உணர்வு நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு இருந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. இதை இளைஞர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு சாமியார் ஏதோ பாட்டு பாடினார், தோத்திர பாடல்களை பாடினார். அந்த பாடல்களை பாடி எல்லாரும் பஜன் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நமக்கு வேலை இல்லை என்று எந்த இளைஞனும் கருதிவிடக் கூடாது. நீ கருதுகிற அந்த சிந்தனை, வள்ளல் பெருமான் ஒரு மொழி போராளி, மொழி போராளி. கடவுளிடத்தில் அவர் கேட்கிறாரே, ஆண்டவனுக்கு நன்றி சொல்கிறாரே. சத்திய பெருவிண்ணப்பத்திலே வள்ளல் பெருமான் பேசுகிறார். தமிழினுடைய சிறப்பை சொல்கிறார். இடம்பத்தையும் ஆரவாரத்தையும் பிரயாசத்தையும் பொதுபோக்கையும் உண்டு பண்ணுகிற, இடம்பத்தையும் ஆரவாரத்தையும் பிரயாசத்தையும் பொதுபோக்கையும் பெருமறைப்பையும் உண்டு பண்ணுகிற ஆரியம் முதலிய பாஷைகளில் என் ஆசை செல்ல ஒட்டாது. ஆரியம் முதலிய பாஷைகளில் ஆசை செல்ல ஒட்டாது. பயில்வதற்கும் பாடுவதற்கும் இனிதாக இருக்கக்கூடிய, துதித்தற்கு இனிமை உடையதாக இருக்கக்கூடிய, சகா கல்வியை லேசில் அறிவிப்பதாக இருக்கக்கூடிய தென்மொழி ஒன்றினிடத்தே என் மனத்தை பற்றச் செய்து தேவரீரது மேல் சாத்திரங்களை தோத்திரங்களை பாடி அருள்வித்த அருட்பெரும் திறத்தை நான் என்னென்று சொல்வேன், என்னென்று சொல்வேன் என்று வியக்கிறார் எம்பெருமான். இடம்பம் ஆரவாரம் பிரயாசை சொல்லுவதற்கு பிரயாசைப்படணும். அடுத்த மொழிகளை, தமிழ் அப்படி இல்லை. அப்படி நுனி நாக்கை திறந்தாலே தமிழ் வந்து வெள்ளமாக கொட்டும். தமிழுக்கு உள்ள சிறப்பு அது. கோடைகளை இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குழி தருவே, தரு நிழவே, நிழல் கனிந்த கனியே, மேடையில வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, மென்காற்றில் விளை சுகமே, சுகத்தில் உறும் பயனே, ஆடையிலே இணை மணந்த மணவாளா, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீர் இடை மறந்த சுகந்த மணமலரே. அந்த தமிழ் அப்படியே சும்மா ஆடையிலே ஓடையிலே மேடையிலே ஆட அப்படி வந்து உழும். எதுகையும் மோனையும் வள்ளலாருக்கு பின்னாடி கை கட்டி நின்று கொண்டு வந்து வந்து நான் தருகிறேன் சொல்லை நான் தருகிறேன் முன்னால் வந்து விழும். அது தமிழினுடைய சிறப்பு அல்லவா? எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு அந்த சிறப்பு. அதனால வள்ளல் பெருமான் என்ன பண்றார்? ஆரியம் முதலிய பாஷைகளில்
என்னுடைய மனசை போக விட்டாது, எனக்கு ஆசை வர விட்டாது. வேற மொழியில போய் என்னை பிறக்க விடாமல், வேற மொழியில் என்னை பேச விடாமல், பாட விடாமல், தொத்திர பாடல்களை சொல்ல விடாமல். ஒரு வரி அண்டர்லைன். திருவருள் வளத்தால் கிடைத்த தென்மொழி ஒன்றினிடத்தே. என்ன அருமை பாருங்க. தமிழ் நமக்கு எப்படி கிடைச்சதான் உலகத்துல? அது இறைவனுடைய திருவருள் வளத்தால் கிடைத்த மொழி. உலகத்திலேயே தமிழ் மொழி மட்டும் தானடா என்று நம்முடைய அற்புதமாக வள்ளல் பெருமான் சொல்றார். ரெண்டு சொல்லுதான் போடுறார். ரெண்டு சொல்ல அண்டர்லைன் கோடு போட்டு நம்ம படிக்கணும். இந்த தாய்மொழி தமிழ் நினைச்சுக்கணும். தமிழ்னு சொல்றதுக்கும் தமிழ்ல பேசுறதுக்கும் தமிழ்னு சொல்லிக்கிறதுக்கு நம்ம வெக்கப்படுறோமே இந்த நூற்றாண்டுல. அந்த நூற்றாண்டுல வள்ளல் பெருமான் சொன்னார், இந்த மொழி, இந்த தாய்மொழி தமிழாக இருக்கிற இந்த மொழி உனக்கு ஆண்டவனுடைய கருணையால், இறைவனுடைய கருணையால் கிடைத்த மொழியடா. எந்த மொழியிலும் இல்லாத இன்பம் இந்த மொழியிலே உண்டு. அதனால்தான் பாரதி புலவன் செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று சொன்னானே. ஏன்? அந்த பாரதிக்கு அடி எடுத்து கொடுத்து, பாரதிக்கு இந்த சீர்திருத்த கருத்துக்களுக்கு அடிக்கோடு போட்டு ஆதர்ஷ புருஷனாக பாரதி புலவனுக்கு இருந்ததே நம்முடைய வடலூர் வள்ளல் பெருமான் என்பதை மறந்து விடாது. கலக்கமர பொது நடனம் கண்டுகொண்ட தருணம் அப்படின்னு அவன் எழுதுவான் ஒரு கவிதை. வள்ளல் பெருமான் எழுதுவார். அதை அப்படியே எடுத்த அந்த சந்தத்தை தானும் பயன்படுத்தி கலக்கமர மார்லி நடனம் கண்டுகொண்ட தருணம் என்று அரசியல் பேசுவான் பாரதி புலவன். ராமலிங்க பரதேசி சமூக சீர்திருத்தத்திற்காக இந்த மண்ணுக்கு வந்தவர் என்று எழுதினான் பாரதி. அப்ப பாரதி முண்டாசு கட்டுக்குள் மூளையையும் தமிழையும் இரண்டாக சேர்த்து நெருக்கி கட்டிய மீசை புலவன் பாரதி வள்ளலாரை படித்தான். அதனுடைய சாயல் அவனுக்கு வந்து விழுந்தது. அவன் சொன்னான் செந்தமிழ் நாடு என்னும் போதினிலேன்னு. வள்ளலாரை ஏன் அவன் போற்றினான் என்றால், வள்ளலார் தமிழை தூக்கி நிறுத்தி தமிழ் கொடி உயர பறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவன். அதனால ஆண்டவன் இறைவனுடைய அருளால கிடைச்ச மொழிதான் நம்முடைய தாய்மொழி. இப்ப இங்க இருக்கிற அடியார்கள் எல்லாம் இன்னும் நிமிர்ந்து போகணும். வள்ளல் பெருமான் சொல்லி இருக்கிறார். அதனாலதான் சங்கராச்சாரியாரோடு ஒரு வாதம் நிகழ்ந்த போது சங்கராச்சாரியார் சொன்னார், எல்லா மொழிகளுக்கும், உலக மொழிகளுக்கு, அத்தனை மொழிகளுக்கும் தாயாக இருப்பது எது தெரியுமா? சமஸ்கிருதம். தாய்மொழி எது? தாயாக இருப்பது சமஸ்கிருதம். நம்மள மாதிரி ஆளுகள் இருந்தாங்கன்னா நம்ம உடனே பதில் என்ன சொல்லிப்போம்? ஆமா சாமி, நீங்க சொன்னா சரிதான் சாமி, அப்படிதான் சாமி இருக்கும்னு நான் நினைச்சேன். வள்ளல் பெருமான் சித்த புருஷர் மட்டுமல்ல, இலக்கணம் கற்றவர், இலக்கண ஆசிரியர், உரை ஆசிரியர், நூல் ஆசிரியர், பதிப்பாசிரியர், எல்லாவற்றுக்கும் ஆசிரியர் இல்லையா? அவர் உடனே சொன்னார், ஆமாம் நீங்கள் சொல்வது சரிதான், எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியாக இருப்பது சமஸ்கிருதம் தான். ஆனால் எல்லா மொழிகளுக்கும் தந்தை மொழியாக இருப்பது எங்கள் தாய்மொழியாக இருக்கிற தமிழ் மொழி சொன்னார். அதுல சின்ன ஒரு குறும்பு உண்டு. வள்ளலார் குறும்பாக சமயத்தில் விளையாடுவார். தாய்மொழி அப்படின்னு அவர் சொல்றது தந்தை மொழின்னு சொன்னார். என்ன அர்த்தம்? தாய்மொழினா நீ வெறும் நிலம் மட்டும்தான், விதை எங்களுடையதுன்னு. புரியும் நினைக்கிறேன். நிலம் மட்டும்தான் சமஸ்கிருதம், போட்ட விதை எங்க விதைடா. யார் சொன்னது? ஒரு ஞானி, ஒரு மாபெரும் புலவர். அந்த மாபெரும் புலவராக இருந்த தமிழை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று நினைத்த எம்பெருமான் வள்ளலார். இன்னைக்கு நம்ம திருக்குறளை, இன்னைக்கு நமக்கு திருக்குறளை பத்தி நமக்கு இன்னும் முழு அறிவு கிடையாது. திருக்குறளை வெறும் மனப்பாட பகுதியாக தானே பள்ளிக்கூடத்தில் வச்சிருக்கிறோம். முதல் இந்த தமிழ்நாட்டில் திருக்குறள்ங்கிற 1.25 வரி, மூவடியால் உலகளந்தான் முன்னவன், 1.25 உலகளந்தான் வள்ளுவன், வாசுகியை கைதாக்கி தேவனுக்கு அமுதளித்தான் முன்னவன், நல் வாசுகியை துணையாக்கி மனிதனுக்கு அமுதளித்தானே அந்த வள்ளுவனை தூக்கி பிடித்து திருக்குறள் வகுப்பு நடத்திய மகானுக்கு பெயர் வடலூர் வள்ளல் பெருமான் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு திருக்குறள் உலகத்தினுடைய அத்தனை நாடுகளும் திருக்குறளை தன்னுடைய மொழியிலே மொழிபெயர்த்து கொண்டு போய் போற்றுகிறார்கள். உலகத்திலேயே இந்த மாதிரி 1.25 அடியில உலகத்துக்கு தேவையான சீர்திருத்த கருத்துக்களை, சிந்தனைகளை திறந்து விட்டவன் எவனும் கிடையாதுன்னு சொல்லி வெளிநாட்டுக்காரன் எல்லாம் பேசுவதற்கு முன்பாகவே அதனுடைய உண்மை தன்மையை உணர்ந்து அதை தொழுவூர் வேலாயுத முதலியாரை கொண்டு பாடம் நடத்துங்கள் என்று சொன்னவர் நம்முடைய புரட்சிக்காரர் வள்ளலார் என்பதை மறந்துவிடக் கூடாது. இதை நான் இளைஞர்களுக்கு பள்ளியிலும் கல்லூரியிலும் சொல்கிறேன். ஏன்னா அவனுக்கு அப்பதான் புரியும், ஓஹோ வள்ளலார் இப்படிப்பட்டவரா. இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான், வடலூரிலே வாழ்ந்தார், அவருக்கு ஆசிரியருக்கு ஒரு பாட்டு போடுவான், பொங்கு பல சமயமனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி எங்கும் கங்குகளை காணாத கடலே, எங்கும் கண்டாக காண்கின்ற கதியே,
அன்ப தங்க நிழல் பரப்பி பயர் சோடை எல்லாம் தணிக்கின்ற தருவே பூந்தடமே ஞான செங்குமுதம் மலர வரும் அதியே எல்லாம் செய்ய வல்லது கடவுளே தேவ தேவே. இந்த ஒரு பாட்டு தான் பாடப்புத்தகத்தில் வரும். இதுக்கு ஆசிரியர் குறிப்புன்னு ஒன்று போட்டிருப்பான். இதை எழுதியவர் ராமலிங்க வள்ளலார். இவர் மருதூரில் பிறந்தார், சென்னையில் வளர்ந்தார், வடலூருக்கு வந்தார். அவர் எழுதிய பாடல்கள் திருவருட்பா 6 திருமுறை. 6 திருமுறையில் இது ஒரு பாடல். எங்கள் காலத்திலே பாடம் இருந்து இதற்கு மேல் ஒரு வரி கூட எங்கள் ஆசிரியர் வள்ளலாரை பற்றி சொல்லிக் கொடுக்கவில்லை. திட்டம் போட்டே வள்ளலாரை மறைத்தார்கள், திட்டம் போட்டே வள்ளலாரை மறைத்தார்கள். ஆனால் வள்ளலார் தானாக மறைந்தார். ஆனால் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் உறைந்தார் என்று நிற்கிறாரே, நிறைந்தார் என்று நிற்கிறாரே. இத்தனை பேர் இந்த இரவில இங்கே கூடியிருக்கிறார்களே, யாருக்காக? வள்ளல் பெருமான் என்கிற அந்த மகானுக்காக கூடியிருக்கிறார்கள். ஆக மறைக்கப்பட்ட வரலாறு, திணிக்கப்பட்ட வரலாறு, திணிக்கப்பட்ட வரலாறு மீண்டும் எழுகிறது. எங்களை போன்றவர்கள் மேடை தோறும் ஊர்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறோம். வள்ளலாருக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து உட்காருதே. வள்ளலார் திருச்சபையில மட்டும்தான் ஒரு பெரிய அழகு உண்டு. ஒரு பாட்டை சொல்லிட்டு அடுத்த வரியை நாங்க மறந்துட்டோம்னா அடுத்த வரியை எடுத்து கொடுக்கிறதுக்கு எதுக்கு திருவருட்பா படித்த பெரியோர்கள் முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க சார். பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன் பதிய, நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குழைவித்தால் குழைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்டுகின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறிய ஆவதென்ன. என்ன பாட்டு, என்ன தமிழ்! அந்த தமிழினுடைய முடிமணியாக மணி முடியாக இருக்கிற திருக்குறளை தூக்கி பிடிச்சு வகுப்பு நடத்த சொன்னார். அந்த காலத்தில் திண்ணை வகுப்பு நடக்கும். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. எப்படி நடக்கும் தெரியுங்களா? திண்ணை வகுப்பை நடத்துவது ஐயா துரை மாதிரி ஒரு புலவர்கள், கற்றறிந்தவர்கள், இலக்கியவாதிகள், இலக்கண கர்த்தாக்கள் பாடம் நடத்துவார்கள். எதுக்கு உட்கார்ந்து கேட்பவர்கள் எல்லாரும் புலவர்களாகவே இருப்பார்கள். புலவர்களுக்கு இவர் பாடம் நடத்துவார். புலவர்கள் ஐயம் கேட்பார்கள், இவர் சொல்வார். வள்ளலார் அதிலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். இது புலவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடாது. ஒன்றுமே புரியாத பாமரனுக்கும் திருக்குறள் புரிய வேண்டும். ஆகவே நீ நடத்துகிற பாடம் எல்லா பொதுமக்களையும் சேர்த்து அரவணைத்து முன்னாடி அமர வைத்து செய்ய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொன்னார். வெறும் புலவர்கள் முன்னாடி இல்ல, சாதாரண பாமரனும் உட்கார்ந்து திருக்குறளை கேட்டார். அப்ப எவ்வளவு ஒரு தீர்க்க தரிசனத்தோடு யோசித்திருக்கிறார் பாருங்க. ஏழுகிணறு வள்ளல் பெருமான் வதிந்த இடம் சின்ன காவணத்திலிருந்து நேராக ஏழுகிணறு பகுதிக்கு போய் எம்பெருமான் வீராசாமி தெருவில் குடியேறினார். மகாதேவன் கூட போய் சொன்னார், ஐயா அந்த இடம் பூரா சௌராஷ்டிரா, யாரோ வெளிநாட்டு வெளி மாநிலத்துக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க ஐயா, அங்க தமிழே இல்லை, இருக்கிற போர்டுலாம் ஹிந்தியில நான் எழுதி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு அற்புதமாக எல்லாம் வரைகிறவர், எழுதுகிறவர், தீட்டுகிறவர். அந்த இடத்துல வள்ளல் பெருமான் இருந்தால் அது ஏழுகிணறுன்னு பேரு. அதுக்கு ஏன் ஏழுகிணறுன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? 1810 அங்க எல்லீஸ் துரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப் கலெக்டர் அங்க வர்றான். ஆங்கில அரசாங்கத்தினுடைய ஆட்சி, வெள்ளையர்களுடைய ஆட்சி நடக்கிறது. அந்த எல்லீஸ்வரை என்ன பண்றான்? வந்தவன் அவர்கள் எல்லாம் மேலேந்து வந்தவர்கள் எல்லாம் தமிழ் இங்கே மதம் பரப்புவதற்காக வந்தவர்கள், ஆட்சி திறத்தை கையிலே வைத்துக் கொண்டு மதம் பரப்பி மக்களை மதம் மாற்றுவதற்காக வந்தவர்கள். தமிழ்நாட்டுக்குள்ள வந்தவன்னா மதம் மாற்றணும், இந்த மக்களை எல்லாம் திசை மாற்றணும்னா அவர்களுடைய தாய் மொழியை நாம் கற்க வேண்டும். அதனால என்ன பண்ணா, வந்திருந்து ஆள் வச்சு அதற்கென்று புலவர்களை வைத்துக் கொண்டு தமிழை கற்றான். தமிழை கற்கிற பொழுது தமிழினுடைய முடிமணியாக நூல் எதிரான திருக்குறள், திருக்குறளை கற்றான். திருக்குறளை அவனும் அப்படிதான் கால்டுவெல் போப்பும் கற்றான், போப்பையர் கற்றான். வந்தவர்கள் வீரமாமுனிவர் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி என்று சொல்லி இங்கே வந்த வீரமாமுனிவர் அவரும் கற்றார். எல்லாம் திருக்குறளை படிக்க படிக்க என்னாச்சு தெரியுங்களா? ஒரே ஒரு அழகு, ஆங்கிலேயன் நம்மை அரசியல் ரீதியாக அடிமைப்படுத்த வந்தான். ஆங்கிலேயன் நம்மை அரசியல் ரீதியாக அடிமைப்படுத்த வந்தான். அந்த ஆங்கிலேயனையே தமிழ் அடிமைப்படுத்தியது என்பதுதான் இங்கே தமிழுடைய வரலாறு. திருக்குறளை படிச்சா மயங்கி போனாங்க. இப்படி ஒரு குறளை எங்க நாட்டில் நாங்க பார்த்ததே இல்லைன்னா. எல்லீஸ்வரர் என்ன பண்ணான் தெரியுங்களா? 13 அதிகாரங்களை திருக்குறள்ல அவன் மொழிபெயர்த்து கொண்டு போய் வெளிநாட்டுக்கு கொண்டு போனான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. பாரதி சொன்னான், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே கொண்டு போனது யாரு? நம்ம அரசியல் தலைவர்களா? என்னை போன்ற புலவர்களா? இல்ல, மதம் பரப்ப வந்த ஐரோப்பியர்கள் எல்லாம் அதை படித்து உலகம் பூராவும் கொண்டு போனார்கள். அந்த எல்லீஸ்வரை என்ன பண்ணான் தெரியுங்களா? அந்த பகுதியில் கடுமையான குடிநீர் பஞ்சம், தண்ணீர் பஞ்சம், சென்னை மாநகரம் பூராவும் பஞ்சம்.
வள்ளல் பெருமான் வாழ்ந்த நேரத்தில் நாடு பூராவும் பஞ்சம், பசி, பஞ்சம், பட்டினி, இறைப்பையை அரைப்பை நிரப்புவதற்கு கூட வழி இல்லாமல் தவித்த காலம். எங்கு பார்த்தாலும் கஞ்சி தொட்டிகள் திறக்க வேண்டும் என்று மக்கள் எல்லாம் கண்ணீர் வடித்த காலம். சோத்துக்கே வழி இல்லை, ஒருவேளை சோத்துக்கு வழி கிடையாது. அந்த நேரத்தில் என்னடா பண்றதுன்னு நீ நினைக்கும் போதுதான் வள்ளல் பெருமாள் 1867 இங்கே தர்மசாலையை திறந்தாரே. ஏன் தெரியுமா? அது காலத்தின் கட்டாயம். அத்தனை பேருடைய வயிற்றையும் இறைப்பையையும் குளிர வைக்க வேண்டும் என்பதற்காக வள்ளல் பெருமான் செய்த மாபெரும் புரட்சிகரமான திட்டத்திற்கு பெயர் தர்மசாலை திட்டம். அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? எங்க பார்த்தாலும் கொஞ்சம் தண்ணி கிடைக்கல. இப்ப திருக்குறளை படிச்சான். இந்த 7 இடங்கள்ல கிணறு வெட்டினான். 7 இடங்களில் அந்த ஊருக்கு பக்கத்தில் கிணறு வெட்டினா. அதனால அதுக்கு பேரே 7 கிணறுன்னு பேரு. அதுக்கு மேல ஒரு கிளைமாக்ஸ் என்ன தெரியுமா? ஏண்டா கிணறு வெட்டினா, ஏண்டா தண்ணி பஞ்சத்தை தீக்க இவ்வளவு முனைப்பா செயல்பட்டேன்னு கேட்கும்போது அவன் சொன்னான், நான் திருக்குறள் படிச்சிருக்கிறேன். திருக்குறள்ல ஒரு நாட்டுக்கு அரண், நான் ஒரு நாட்டுக்கு உறுப்பு என்ன அப்படிங்கிறத நாடுன்னு ஒரு அதிகாரம் வச்சு 10 பாட்டு எழுதியிருக்காரு வள்ளுவர். அந்த 10 பாட்டு எழுதப்பட்ட அந்த திருக்குறள்ல அவர் சொல்றாரு, இருபுணலும் வாய்ந்த மலையும் வருபுணலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு. இரு புனல், மேலிருந்து பெய்கிற ஒரு புனல், ஊற்று நிலத்தடி நீர், இந்த ரெண்டும் இருக்கணும் ஒரு நாடுனா. இப்ப ரெண்டுமே இல்லை. இப்ப இருக்கா? ரெண்டுமே இல்லை, எல்லாம் கை விட்டுடுச்சு. நம்ம அழகான சொல்ல போடுறாரு பாருங்க வள்ளுவர். இரு புனல், மேலிருந்து இருக்கணும், இங்க ஊற்று நீர் நிலத்தடி நீரும் இருக்கணும். இரு புனலும் வாய்ந்த மலையும், நல்ல மலை அரண் இருக்கணும். வருபுணலும், வருபுணல்னா ஆறு ஓடி வரணும், கர்நாடகத்திலிருந்து வரணும். விடுறான், இங்க விடுறான். மழை பெஞ்சிருக்கு, இப்போ லேசா திறந்து விடுறான். கொஞ்சமாவது நமக்காக அவன் தண்ணீர் விட வேண்டாம். தமிழ்நாடு இப்படி தவிக்கிறது என்று கண்ணீர் விட வேண்டாமா? அந்த கண்ணீரை வழி அவங்கிட்ட இருந்து, கடற்கண்ணிலிருந்து கண்ணீர் வராத பொழுது அணைக்கட்டில் இருந்து தண்ணீர் எப்படி வரும் என்று கேட்டு யோசிக்கணும்ல. வருபுணலும் வல்லரணும் நல்ல அரணும் வாய்ந்தது நாட்டிற்கு உறுப்புங்கிற குறளை நான் படிச்சேன். அடடா, இந்த இரு புனல் வரு புனல் வள்ளுவன் அந்த தண்ணீரினுடைய பெருமையை என்ன அழகா சொல்லியிருக்கான். மேலேருந்து தண்ணி வரணும், கீழே தண்ணி இருக்கணும், ஓடி வர்ற ஆறு இருக்கணும். இது இல்லைன்னா அது நாடே இல்லைன்னு சொல்லியிருக்கானே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் நான் சென்னை மாநகரத்தில் பார்க்கிறேன். இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி 7 கிணறு தோண்டி வச்சது மட்டும் இல்லைங்க, 7 கிணறு தோண்டிட்டு அதுக்கு அந்த சகடை போட்டு இழுக்கிறதுக்காக 2 அந்த கைப்பிடி சுவர் மேல அப்படி எழுப்புவாங்க இல்லையா பெருசா, அந்த சுவர்ல என்ன பண்ணி வச்சாங்க தெரியுமா? அந்த திருக்குறளை அப்படியே கல்வெட்டு போல பொறித்து வைத்திருக்கிறான். இன்னைக்கும் அந்த திருக்குறள் இருக்கிற. அப்போ நமக்கு தெரியாத நம்முடைய பெருமை, நம்முடைய பாட்டனின் பெருமை அந்த வெளிநாட்டுக்காரனுக்கு தெரிந்தது. வெளிநாட்டுக்காரனுக்கு தெரிந்த அந்த பெருமை முதல் ஒரு தமிழனுக்கு தெரிந்தது என்றால் அந்த தமிழனுக்கு பெயர் வடலூர் வள்ளலார் என்பதை மறந்து விடாதீர்கள். இதைத்தான் நான் எங்கு பார்த்தாலும் சொல்றேன், உணர்ச்சிகரமாக மக்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். அப்போ அவர் ஒரு தமிழாளி, அவர் ஒரு போராளி, வள்ளலார் ஒரு போராளி. அதோட விட்டாரா? தமிழ்ல என்ன தோத்திர பாடல்களை பாடுவித்து அருளிய உம்முடைய தேவ கருணை பெருங்கருணை திறத்துக்கு நன்றி. வந்தனம் 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 தந்தனம் தந்தனம் தந்தனம். அப்புறம் இந்த இடத்துல என்ன பிறக்க வச்ச பாரு, அதுக்கு நன்றிடாங்கிறார். உலகத்திலே இந்த பெரிய உலகத்தின் கண்ணே சொல்ல முடியாததாக இருக்கக்கூடிய பெருமதம், பெருமோகம், பெருமடம், பெருவயிரம், பேரகங்காரம் முதலிய தீய குணங்களே பெரும்பாலும் உதித்தற்கு இடமாகிய மற்ற இடங்களில் என்னை பிறப்பியாமல், கெட்ட குணம், தீய குணம், செருக்கு, ஆணவம், அகங்காரம் இப்படிலாம் உள்ள உலகம் எங்கே நாடுகள்லாம் இருக்கு. மண்ணு பிடிக்கிற ஆசை, நாடு பிடிக்கிற ஆசை, அந்த மாதிரி இடங்கள்ல என்ன பிறப்பிக்காம பெரும்பாலும் பெரும் குணங்களே பற்றி நின்று பெரும் குணங்களே உரிமை உடைத்தாக விளங்கக்கூடிய இவ்விடத்தே, இந்த மண்ணிடத்தே, இந்த தமிழ்நாட்டில், இந்த இந்திய திருநாட்டில் என்ன பிறக்க வச்ச பாரு, அதற்காக உனக்கு நான் நன்றி பாராட்டுகிறேன் என்று வள்ளல் பெருமான் பேசுகிறார். அப்ப நாட்டு பற்று வள்ளல் பெருமானிடத்திலே மேலோங்கி நிற்குது, மொழி பற்று மேலோங்கி நிற்குது. அப்படிப்பட்ட ஒரு போராளியைத்தான் நாம் துறவியாக, ஞானியாக, சித்த புருஷராக பார்க்கிறோம். அப்ப காலத்தை அப்படி தூக்கி விட்டுக்கலாம்ல. நான் வள்ளலாரை போற்றுவது வெறும் ஆன்மீகத்திற்காக மட்டுமல்ல, அவர் என் மொழிக்காகவும் நாட்டுக்காகவும் குரல் கொடுத்த நயத்தக்க மாவீரர். அப்படிப்பட்ட வள்ளலார்
எவ்வளவு கருத்துக்களை, சீர்திருத்த கருத்துக்களை, சிந்தனைகளை இந்த மண்ணில் விதைத்து விட்டு போனார். வள்ளலார் கதைத்து விட்டு போனவர் அல்ல, இந்த மண்ணில் விதைத்து விட்டு போனவர். அந்த விதை இன்றைக்கு அறுவடையாக விருட்சமாக உயர்ந்து இருக்கிறது. இதனை பார்க்கிற பெண்கள் எவ்வளவு பேர். அன்னைக்கு நாகப்பட்டினத்தில் தம்பி முகிலா வந்து எத்தனை பெண்கள் உட்கார்ந்து கைத்தட்டி ரசிச்சு மகிழ்ந்து அவங்கெல்லாம் அப்படியே உணர்ந்து நெகிழ்வார்கள். படித்தேன் போய் உலகியல் நூல் எந்தாய் நீயே படிப்பித்தாய், அன்றையுமா படிப்பில் இச்சை ஒடித்தேன், நான் ஒடித்தேன் ஒடிப்பித்தாய், எல்லாம் செயல்பா. நான் படிச்சேன், நானா படிச்சேன், நீ தான் படிக்க வச்ச. படிப்புல இச்சையே இல்லாம இருந்தேன், நானா இருந்தா நீ தான் இருக்க வச்ச. எல்லாத்தையும் ஆண்டவன் மேலே பார்த்து போட்டு விடுறது, எல்லாம் உன் செயலடா ஆண்டவா. இல்ல வள்ளல தமிழை வச்சு விளையாடினார. ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். 9 வயசுல பாடுறாரு. 9 வயசுல புள்ள பாடுற பாட்டு. ஏன்னா சின்ன குழந்தையா இருக்கும்போது அவர் இந்த சின்ன குழந்தைகளுக்குரிய தன்மையோட இல்ல. வள்ளலாருடைய சத்திய பெரு விண்ணப்பத்தை உரைநடையை எடுத்து படித்து பாருங்கள். வள்ளலாருடைய உரைநடை தரை நடையாக இருக்காது, தாவி பாயம் மாறுநடையாக இருக்கும். அற்புதமான தமிழ் நடைக்கு சொந்தக்காரர் வள்ளலார். அதுல அவர் சொல்றார், குழந்தைங்க எல்லாம் எப்படி இருக்கும்? சாதாரண குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? குழந்தை பருவத்தில் எப்படி இருப்பார்கள்? சிறு குறும்பு செய்வார்கள், சிறு விளையாட்டு ஏற்றுவார்கள், சிறு சண்டை செய்வார்கள், சித்திரம் பயில்வார்கள், ஆதலித்து அழுவார்கள், அசங்கியம் பேசுவார்கள். இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க செய்யறதுதான். இதையெல்லாம் என்னை நீ செய்ய ஒட்டாமல், இப்ப சின்ன பருவத்திலேயே வள்ளல் பெருமான் சின்ன பிள்ளைகள் என்னென்னலாம் செய்யுமோ அதையும் செய்யாதவர் இவர். அது யாரும் சொல்லல, வள்ளலாருடைய வாக்கு மூலம் இதையெல்லாம் நான் செய்யல. எதை என்ன செய்ய விட்ட தெரியுமா? நீ இடம் தனித்திருத்தல். நான் எப்பயும் தனிச்சே இருந்தேன். ஒரு கிராமப்புறம் தனிமை தான் பிடிக்கும். திடீர்னு போவார், திடீர்னு கிராமத்தில் இருப்பார். காட்டிலே பருக்கை கல்லிலே நடந்து போய் கொண்டிருப்பார். தேட்டிலே மிகுந்த சென்னையில் இருந்தால் சிறுகுலும் என்று உடம்பயந்து அங்கேருந்து புறப்பட்டு பிறகு வெளியே வருவார். பார்த்திருக்கிறோம், நம்ம படிச்சிருக்கிறோம். அது உள்ள அவர் சொல்கிறார், என்ன சொல்றார்? இடம் தனித்திருத்தல். ஏகாந்தமா தனியா இருப்பேன். பக்தியுடன் பாடல்கள் சொல்லுதல். இந்த குறும்புகள், சின்ன குறும்புகள் செஞ்சுக்கிட்டு அது எதுவுமே எனக்கு கிடையாது. இச்சையை இருத்தல், ஜபதபம் செய்தல், உன்னை பரவுதல், தெய்வம் பரவுதல், பிற உயிர்க்கு இறங்கல். எப்போ? சின்ன பருவத்திலேயே பிற உயிர்க்கு இறங்கல், பெரும் குணம் பற்றுதல். இவையெல்லாம் எனக்கு இருக்கும்படியாக நீதானே பார்த்து கொண்டாய். குமார பருவத்திலேயே நான் படிச்சு இலக்கணத்தை ஆசிரியரை வச்சுக்கிட்டு குருவை வச்சுக்கிட்ட பாடம் கத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நீதானே என்னை ஓதாமலே உணரக்கூடிய வகையிலே நீதானே செய்தாய் என்று அவர் கொடுக்கிற வாக்குமூலத்தை பாத்தீங்கன்னா, சின்ன பருவத்தில் ஒரு புள்ள அப்படி இருந்தால் அங்க குழந்தைங்க அப்படி வளர்க்கணும். ஆரம்பத்தில் எப்படி இருக்குதோ அப்படிதான் பின்னாடி இருக்கும். வள்ளல் பெருமான் எப்படி இருந்தார் என்பதை இப்படி காட்டு அவரே வாக்குமூலம் தருகிறார். நான் அப்படியெல்லாம் இல்லை, இப்படி இருந்தேனே என்கிற தன்மையினாலே தான் அவருக்கு 9 வயசுலேயே பாட முடிந்தது. ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். ஒரு அழகு தெரியுமா? பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா நம்ம காலத்துல எல்லாம் பள்ளிக்கூடத்துல வாத்தியார் சொல்லி கொடுத்த பாடம் என்ன? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒரு நாளும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் தான் நம்மளும் சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனா வள்ளலார் போய் உட்கார்ந்தாலும் சின்ன பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் சொன்னார், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். வள்ளலார் மட்டும் ஏற்றி இந்த வகுப்பு எனக்கு வேண்டாம், சட்டசபை மாதிரி வெளிநடப்பு செஞ்சுட்டார். வெளில வந்துட்டார். ஏன்னா இந்த பையன் வெளில போறாங்க, எனக்கு வேண்டாம். போன ஏன் என்ன போய் உட்கார்ந்து இந்த வாத்தியார் வேண்டாம் வேண்டாங்கிறாரு. எதையுமே பாசிட்டிவா சொல்லணுமே, நெகட்டிவா சொல்லி கொடுக்குறாரு. இன்னைக்கு சொல்றான், இன்னைக்கு தன்னம்பிக்கை உணர்வை ஊட்டுவதற்கு, தன்னம்பிக்கை பேச்சுன்னு சொல்வதற்கு பாசிட்டிவா யோசனை பண்ணிடா. முடியும் என்றால் முடியும், முடியாது என்றால் முடியாது, விடியும் என்றால் விடியும், விடியாது என்றால் விடியாது. யோசனை பண்ணு, அப்படி யோசனை பண்ணு. எதுவும் என்னால முடியாதுன்னு சொல்லாத, முடியும்னு சொல்லுடா, அதான் முடியும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னா வள்ளலார் வெளில வந்துட்டார். இப்ப நம்ம மாதிரி என்ன மாதிரி ஒரு கவிஞர்கள் கூட வெளில வரலாம், வந்துட்டு அதோட விட்டுருவோம். ஆனா வள்ளலார் வேறு விதமாக யோசித்தார். நாட்டில் குற்றம் குறைகள் சொல்பவர்கள் அதிகம், ஆனால் அந்த குறைகளுக்கு தீர்வு சொல்கிறவர்கள் கிடையாது. சொல்யூஷன் சொல்லணுமா இல்லையா? வள்ளலார் வேண்டாம்னு வெளில வந்தாரு. வந்தோன்னு யோசிச்சாரு, ஆமா வேண்டாம்னு வெளில வந்துட்டோம், எது வேணும்னு இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டாமா?
வேண்டாம் என்று வெளியே வந்து விட்டால் 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்று. வள்ளலார் அப்படிப்பட்டவரா? முத்தோடு பிறந்த தமிழை சொத்தோடு வைத்துக் கொண்டிருந்த வள்ளல் பெருமான் என்ன பண்ணார் தெரியுமா? வேண்டாம்னு வெளில வந்தது உடனே எழுதினார், ஒருமையுடன் நிறது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். அடுத்த வரியில தான் வள்ளலார் நிற்பார். அடுத்த வரி என்ன தெரியுமா? யாருக்கும் தெரிஞ்ச வரிதான். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். ஆனா என்ன வரணும்? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு வேண்டாம்னு தான் வரணும். யோசனை பண்ணுங்க. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு வேண்டாம் அப்படின்னு வரணும். எம்பெருமான் என்ன பண்ணிட்டாரு? வேண்டாம்ங்கிற சொல்லு வேண்டாம்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார். அப்ப அந்த வேண்டாம்ங்கிற எதிர்மறையை அங்க போடக்கூடாதுன்னு யோசனை பண்ணி அந்த எதிர்மறையை கொண்டாந்து முன்னாடியே போட்டு உறவு கலவாமை அப்படின்னு எதிர்மறையை போட்டு உறவு கலவாமை வேண்டும்னு போட்டார் பாருங்க. அங்கேதான் வள்ளலாருடைய தமிழ் இருக்கிறது. தமிழ் இருக்கிறது. வள்ளலார் என்கிற தமிழர், வள்ளலார் என்கிற புலவர் நடிக்கிறார் சார். உறவு கலவாமை வேண்டும். மறுவெண் ஆசையை மறக்கவே வேண்டும். உன்னை மறவாது மறக்க வேண்டாம்னு தான் போடணும். உன்னை மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம்னு வேண்டாம் முடிவு பண்ணிட்டாரு. அதனால மறவாது அந்த எதிர்மறை அங்க போட்டார். மறவாது இருக்க வேண்டும். மறவாது இருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். பொய்மை பொய்மை பேச வேண்டாம்னு தான் வரணும். பொய்மை பேச வேண்டாம், அங்க வேண்டாம் போடக்கூடாது. பொய்மை பேசாது இருக்க வேண்டும்னு போட்டார் பாருங்க. அதான் வள்ளலார். இப்ப வள்ளலாரும் தமிழும் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து உள்ள போனோம்னா வள்ளலார் வெள்ளையாடி இருப்பார். வெள்ளையாடி இருப்பார். வார்த்தைகள் எல்லாம் பஞ்சம் அவருக்கு வந்து வந்து விழுந்துச்சுங்க. ஈ என்று நான் ஒருவர் இடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஈது இடு என்ற போதவர்க்கு இறை என்று சொல்லாமல் இடுகின்ற திரை இறையும். என்ன பாட்டு அப்படியா? ஈன்னு வந்துட்டு போய் நான் கேட்டேன்னா ஈ என்று நான் ஒருவர் இடம் நின்று கேளாத இயல்பு. அடுத்தவன்ட்ட போய் எனக்கு ஒண்ணு குர்ஆன்னு கேட்கக்கூடாது. அடுத்தவன்ட்ட போய் எனக்கு ஒண்ணு குர்ஆன்னு நான் கேட்கக்கூடாது. ஆனா என்கிட்ட ஒருத்தன் வந்து குடுன்னு கேட்டா அவனுக்கு இல்லைன்னு நான் சொல்லக்கூடாது என்று சொன்னார் பாருங்க. அங்க நிற்கிறார் வள்ளலார். ஈ என்று நான் ஒருவர் இடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஈது இடு என்றவர்க்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும். என்ன தமிழ்? தன்னுடைய உள்ளத்தை உருக்கி. இதெல்லாம் எங்க வரும் தெரியுங்களா? உட்காந்துக்கிட்டு ஒரு பேனாவை எடுத்துக்கிட்டு ஒரு தாளை வச்சுக்கிட்டு ஒரு கவிதை எழுதணும். கவிதை எழுதணும் உட்கார்றவனுக்கு எல்லாம் வராது. எவன் ஒருவன் அந்த பொருளாகவே மாறி கர்மயோகம் என்று பகவத்கீதையிலே சொல்வார்களோ, எந்த ஒரு பொருளும் அதுவாகவே நாம் எப்பொழுது மாறி போகிறோமோ அப்பொழுதுதான் இந்த மாதிரி கவிதைகள் இதே மாதிரி கருத்துக்களும் ஓடி வந்து விழும். அப்படிப்பட்ட வள்ளல் பெருமான் இந்த உலகத்தை பார்க்கிறார். சின்ன வயசுலயே நீ எனக்கு சொல்லிக் கொடுத்தியே, சமயத்தை பார்க்காத, மதத்தை பார்க்காத, ஜாதியை பார்க்காத, ஜாதி ஆச்சாரம் சமய ஆச்சாரம் இந்த உலக ஆச்சாரங்களை எல்லாம் தூக்கி எறி என்று வாலிப பருவத்திற்கு முன்பாகவே எனக்கு நீ சொல்லி தந்தாய்கிறார். எப்போ? பெரு விண்ணப்பத்துல கிட்டத்தட்ட அவர் சித்தி அடைவதற்கு ஒரு 3 ஆண்டுகளுக்கு முற்பட்டு. அப்ப அதற்கு முன்னாலே என்ன சொல்லுகிற வழி அவர் என்ன சொல்லுகிறார்? தோத்திர பாடல்கள்லாம் பாடுறார், தேவாரம் மாதிரி பாடுறார், திருஞான சம்பந்தர் மாதிரி பாடி இருக்கிறார். ஆனால் அப்பொழுது எல்லாவற்றையும் அருட்பெருஞ்சோதியினுடைய பாவனையாகவே நான் பார்த்தேன் என்று பின்னாலே எழுதுகிறார். அப்புறம் ஏன் இவ்வளவும் பாடிட்டு வந்தார்? துலுக்கானத்தை அம்மனை பாடினார். எப்படி பாரதி பாடினான்ல, பராசக்தியை பாடினான், முருகனை பாடினான். தொகை மேல் உலவும் கந்தன் சுடர் கரத்திருக்கும் வெற்றி வாகையே சூடும் வேலை வணங்குதல் எமக்கு வேலைன்னா, கணபதி ராயனவன் காலை பிடிப்போம்னா, ஓம் சக்தின்னா, அல்லா ஏசுன்னா, எல்லாத்தையும் பாடிட்டு 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகள் என்று சொன்னான். 1000 தெய்வங்கள் உண்டு தேடி அலைவீங்களே அறிவிலிகள், அறிவொன்றே தெய்வம். இதுவும் வள்ளலார்கிட்ட இருந்து வாங்குறான் பாரதி. எல்லாத்தையும் வள்ளல் பெருமான் சொன்னார். ஆனா உலகத்தினுடைய வழக்கம் என்னவோ அந்த வழக்கத்திலே நம்மளை அழைச்சிட்டு போய் கடைசியில இதுதான்டா உண்மைன்னு சொன்னாதான் அந்த உண்மையை இவன் உணர்ந்து கொள்வான் என்பதனாலே நாம் போன போக்கிலேயே நம்மை அழைத்துக் கொண்டு போனார். ஆனால் அவருக்கு உள்ளே இருந்தது ஆண்டவர் கடவுள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவரே என்பது உள்ளத்துக்கு உள்ளே இருந்தது. நம்மளை அழைச்சுக்கிட்டே போனார். கொஞ்சம் கொஞ்சமா சொன்னார், நம்புங்க, நம்புமீன். நான் சத்தியம் சொல்கின்றேன், நான் பொய் சொல்லல. நான் உங்களுக்கு பகைவன் அல்ல, உறவன். தமிழ்ல பகைவன்கிறதுக்கு ஒரு எதிர்ச்சொல் என்ன சொல்லுவீங்க? தோழன்.
பகைவனுக்கு தோழன் தான். ஆனா தமிழ் இலக்கியத்திலேயே பகைவன் எனும் சொல்லுக்கு அற்புதமாக ஒரு எதிர்ச்சொல் உறவன் என்னும் சொல்லை முதல் பயன்படுத்தியவரே வள்ளலார் தான். பகைவன் என எண்ணாதீர், உறவன் தான். உங்களுக்கு நான் உறவுடையவன் தான். நான் சொல்றதை கேளுங்க. நீங்க கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் படுதே, கற்றதெல்லாம் குறைய, உட்கொண்டதெல்லாம் மதமே, உண்மை அறிந்திலீர் உலகத்திலே என்று உலகத்திலே உள்ளவர்களிடம் உண்மையை புரிஞ்சுக்க. எது கடவுள் தத்துவம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எதையும் புறங்கவியே சொல்லாமல் மறைத்து சொல்லியே உங்களை மயக்கி விட்டார்கள். புறங்கவியே சொல்றது இது புறங்கை. இந்த புறங்கவியம்னா இப்படி இப்படி வந்தா உள்ளங்கை நெல்லிக்கணின்னு அர்த்தம். புறங்கவியே சொல்லாமல் இப்படி சொல்லாமல் இப்படியே சொல்லி வச்சிருக்கான். இந்த உள்ளங்கையில என்ன இருக்கு இப்படி வச்சுக்கிட்டு சொன்னோம்னா என்ன இருக்குன்னே தெரியாது. அப்படி சொல்லியே நம்மை புராணங்கள், இதிகாசங்கள், சமயங்கள், மதங்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் மதங்கள், ஆச்சிரமங்கள் எல்லாத்தையும் இருவாய்ப்பு புன்செயில் எருவாக்கி போட்டு குழி கொட்டி மண்மூடி போடுங்க. சாதி மதம் எதுவும் வேண்டாம்னு கடுமையா அவர் வள்ளல் பெருமான் தூக்கி நின்று கொண்டிருக்கிறார். வள்ளல் பெருமானுக்கும் மற்ற அடியார்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அதுக்கு முன்னாடி வந்தவர்கள், வள்ளல் பெருமானுக்கு முன்னாடி வந்தவர்கள் எல்லாம் வழிகாட்டி மரங்கள் மாதிரி இப்படி கையை காட்டிட்டு இருக்கும். வழிகாட்டி மரம் இப்படி போனா வடலூர், இப்படி போனா சிதம்பரம், இப்படி போனா மயிலாடுதுறை. வழிகாட்டி மரம் கையை காட்டி கொண்டு அப்படியே நிற்கும். மற்ற ஞானிகள் எல்லாம் வழிகாட்டி மரங்களை போல நின்றார்கள். வள்ளல் பெருமான் மட்டும்தான் வழிகாட்டி மரமாக இல்லாமல் நம்முடைய விரவை பிடித்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு என் பின்னால் வாருங்கள் என்று சொல்லி நம்மை அழைத்துக் கொண்டு கடைசி வரைக்கும் பயணம் செய்தார். 5 திருமுறையிலிருந்து 6ஆம் திருமுறையில் போய் நிற்கும் பொழுது இதாண்டா உண்மை, இதை உணர்ந்து கொள் என்று சொன்னார். அதை உணர்ந்துக்கணும். இன்னொன்று, வள்ளலாருக்கு மற்றவர்களுக்கு வேறுபாடு என்ன தெரியுங்களா? ஒரு அற்புதமான தொண்டர். நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், ஏமாப்பம் பிணியறியோம், நடலை இல்லோம் என்று பேசி அப்பர் பெருமான் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிட வேணிலும் மூசு வண்டவை பெய்கையும் போன்றதை ஈசன் எந்த இணையடி நிழலே என்று பேசிய வள்ளல் பெருமான் கல்லையை தெப்பமாக்கியவர். அப்பர் பெருமான் சொல்வார், கங்கைவார் சடை கறந்த அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழுநோயராய், அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழுநோயராய் உரித்து தின்று உழலும் புலையரேனும் கங்கைவார் சடை கறந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் யாம் வணங்கும் கடவுளாரே. இந்த கங்கையுடைய சிவபெருமான் இருக்கிறானே, அந்த கங்கைவார் சடை கறந்தார்க்கு அன்பராக ஒருவன் இருந்தால் அவன் ஆவை உரித்து பசுமாட்டை உரிச்சு அதனுடைய தோலை எடுத்து கரியை தின்பவனாக இருந்தாலும் பரவாயில்லை. உரித்து தின்றுடலும் புலையரேனும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவன் நெத்தியில மட்டும் திருநீர் பூசியிருந்தான்னா அவனை நான் கடவுள் என்று வணங்குவேன் என்று அப்பர் பெருமான் பேசினார். ஒரு மாட்டை, ஒரு ஆட்டை அல்லது ஒரு கோழியை, ஏதோ ஒரு மிருகத்தை வேட்டையாடி அந்த உயிரை கொல்லுகிற கொடுமையாளனாக இருந்தாலும் பரவாயில்லை, அவன் நெத்தியில திருநீர் பூசியிருந்தான்னா கடவுள்னு கும்பிடுவான். வள்ளலார் என்ன சொன்னா தெரியுமா? ஒரு ஊசியை நிறுத்தி அந்த ஊசி மேல காலை வச்சு ஒற்றை கால் தவம் பண்றேன்னு பண்ணி சோறு தண்ணி இல்லாம காற்றை மட்டுமே சுவாசித்து நான் வாழப்போகிறேன்னு சொல்லுகின்ற ஒருவனாக இருந்தாலும் சரி, ஆணை பெண்ணாக்கினாலும் சரி, பெண்ணையே ஆணாக்கினாலும் சரி, அவன் இன்னொரு உயிரை கொன்று தின்கிற கருத்து உடையவனாக இருந்தால் அவனை நான் ஞானி என்றே கூற மாட்டேன் என்று சொன்னார். இதான் வள்ளலார். மறந்துவிடாது. என்ன வேணாலும் தப்பு பண்ணினா நெத்தியில திருநீர் பூசின நீ கடவுள் என்று சொன்னவர்கள் மற்றவர்கள். ஆனால் வள்ளலார் சொன்னார், நீ எவ்வளவு யோகம் செஞ்சாலும் சரி, தவம் செஞ்சாலும் சரி, பூஜை செஞ்சாலும் சரி, எத்தனை ஒற்றைக்கால் தவம் நின்று அர்ஜுனனை போல பாசுபத அஸ்திரம் பெறுவதற்காக நீ தவம் செய்தவனாக இருந்தாலும் சரி, ஒரு உயிரை கொன்று உண்ண வேண்டும், உண்டாலும் சொல்லல, உண்ண வேண்டும் கருத்து உனக்கு இருந்தாலே உன்னை ஞானி என்று நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் சொன்னவர் வள்ளலார். அப்போ உயிர் இரக்கம் ஜீவகாருண்யம் என்பதன் உச்சத்திலே சென்றவர் வள்ளலார். ஜீவகாருண்யம் என்பது ஆன்ம நேயம், மரணமிலா பெருவாழ்வு என்பது ஆன்ம லாபம். அந்த ஜீவகாருண்யம் என்கிற ஆன்ம நேயம் இருந்தால் மரணமிலா பெருவாழ்வு என்கிற ஆன்ம லாபத்தை நாம் அடையலாம். ஜீவகாருண்யம் என்பது சாதனம், மரணமிலா பெருவாழ்வு என்பது சாத்தியம். அந்த சாதனம் இருந்தால் இந்த சாத்தியத்தை அடையலாம். ஜீவகாருண்யம் இல்லை என்றால் நாம் எதையுமே அடைய முடியாது.
வள்ளலார் வலியுறுத்தும் ஒரே வரி வழிபாடு எது தெரியுமா? ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்பதுதான் அவருடைய வழிபாடு. அதுதான், வேற எதுவும் கிடையாது. ஜீவகாருண்யம் மட்டுமே கடவுள் வழிபாடு. அந்த ஜீவகாருண்யத்தை நாம் மனசில கடைபிடிச்சு உடலாலும் மனத்தால் மொழியால் வாக்கால் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருந்தால் அதை விட சிறந்த கடவுள் வழிபாடு இல்லை என்பதை வள்ளல் பெருமான் வலியுறுத்தி இருக்கிறார். இதை போகிற போக்கில் சொன்னவர்கள் பல பேர். ஆனா அதை அடிக்கோடு போட்டு வலியுறுத்தி சொன்ன ஒரே துறவி நம்முடைய வடலூர் வள்ளல் பெருமான் தான் என்பதை மனத்திலே நீங்கள் இருத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு எல்லாம் சொல்லி, தீப்பூடுன்னு ஒரு மூலிகை, அந்த மூலிகையை பிழிஞ்சு காதல ஊத்தணும்னு வச்சுக்க, மனுஷனுக்கு மரணமே கிடையாதான். இப்ப நம்ம பல பேருக்கு தோணும், அது எங்க கிடைக்கும், எனக்கு ரொம்ப வேணாம், எப்படி இருந்தாலும் காடு மேட ஏறி இறங்கியாச்சு நான் பிடிச்சிடுறா, எங்க கிடைக்கும். அப்ப இப்பயே கேட்கறோம்னா அப்ப கேட்டிருக்க மாட்டாங்களா? வள்ளலார் தீப்பூடு இங்க அந்த வரையத்து காதல ஊத்துனா மரணமில்லாத வாழ்க்கை கிடைக்கின்றா, மரணமே கிடைக்காது, சம்பவிக்காதுன்னு எழுதிட்டு அடுத்த வரியில எழுதுறார், இந்த மூலிகை யார் கண்ணில் கிடைக்கும் தெரியுமா? ஜீவகாருண்யத்தின் உச்சத்தை எவன் ஒருவன் கண்டானோ அவனுக்கு தான் அந்த மூலிகை கண்ணிலேயே புலப்படும் என்று எழுதி வைத்து விட்டார். அப்போ ஜீவகாருண்யத்தின் உச்சத்துக்கு நம்ம சென்றால்தான் அந்த மூலிகை இருக்கிற உச்சத்துக்கு போய் பெருக முடியும். ஆகவே அதற்கு போகிற போக்கையே நம்ம பாதை என்ன செப்பனிடவில்லை என்பதனால் அந்த பாதையை செப்பனிடுவோம். வள்ளல் பெருமானை நோக்கி பயணம் செய்வோம். வள்ளல் பெருமான் என்பவர் பெரிய பசிபிக் பெருங்கடல். அந்த பெருங்கடலிலே நீந்துவதற்கு நம்மை போன்ற சின்ன அல்ப ஆத்மாக்கள் எல்லாம் முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் முயற்சி செய்து ஆண்டவனை வழிபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். என்னை போன்றவர்கள் சொல்லால் வழிபட்டு ஆண்ட அவனுடைய திருவடிகளை பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நல்ல தருணத்திலே உங்களுக்கு எல்லாம் சொல்லி தொடர்ந்து வள்ளல் பெருமானுடைய கொள்கைகளை நிற்போம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நாம் அடைவோம். எல்லா உயிர்களையும் நேசிப்போம். சாதி மதங்களை முடிந்த வரைக்கும் துறப்பதற்கு முயற்சி செய்வோம். அந்த சாதியும் மதமும் சமயமும் தவிர்ந்த பொழுதுதான் எனக்கு ஆதி அனாதியாக இருக்கிற அருட்பெருஞ்சோதி அருள் புரிந்தான் என்று வள்ளல் பெருமான் சொல்வதனால் சாதியை சமயத்தை சாதியிலே மதங்கள் சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகை அலைந்து அலைந்து உணே நீர் அழிதல் அழகல்லவே என்று பேசினாரே, அப்படி அந்த ஜாதி சமயங்களை துறக்கிற மனப்பக்குவத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி மேலெடுத்துக் கொண்டு வருவோம். அப்பொழுதுதான் வள்ளல் பெருமானுடைய காட்சி நமக்கு கிடைக்கும் என்பது சத்தியம். சத்தியம் சத்தியம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி மிகச்சரியாக இந்த 12க்குள் முடிக்க வேண்டும் என்று ஆணையிட்ட காரணத்தினாலே இறைவனுடைய ஆணையை சான்றோர்களுடைய ஆணையை மீறக்கூடாது என்பதனால் இந்த நேரத்திலும் மழையிலும் ஈரத்திலும் கூட உட்கார்ந்து இந்த தூக்கத்தை மறந்து தமிழ் கேட்டு இவ்வளவு நேரம் உட்கார்ந்திருக்கீங்களே, அருட்பாவினுடைய அந்த தத்துவத்திலே உங்களுடைய திருவடிகளை இங்கிருந்தே நான் தொட்டு கும்பிடுகிறேன். வாழ்க சன்மார்க்கிகள், வாழ்க சன்மார்க்கிகள். என்றைக்கும் சன்மார்க்கமே வெல்லும், எதிர்காலம் சன்மார்க்கத்தின் பெயரை சொல்லும் என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடையே வந்து உயர்ந்தோட விளங்கி எங்களின் ஞானத்தை இருளகற்றும் அங்கவற்றும் மின்னே தனி ஆடி வெண்கதிர் ஒன்றேறது தன்னேறியலாத தமிழ் வணக்கம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.